நாடு முழுவதும் மீண்டும் உயர்ந்த பெட்ரோல் டீசல் விலையால் மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.46 டீசல் லிட்டருக்கு ₹2.57 உயர்ந்தது. மத்திய கிழக்கில் ஓயாத போர் பதற்றம் காரணமாக இந்த மாதத்தில் மட்டும் 5வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. ஒரே மாதத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹7.04 டீசல் விலை லிட்டருக்கு ₹7.22 உயர்ந்துள்ளது. சிவிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களுக்கான மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 44ஆக குறைந்தது. மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததால் அதிமுக பலம் குறைந்திருக்கிறது. சிவிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் திலீபன் ஜெய்சங்கர், சுகுமார், ஹரிபாஸ்கர், மோகன், NSN நடராஜன் ஆகியோர் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 22 தற்போது 27 உயர்ந்துள்ளது. CV சண்முகம், SP வேலுமணி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 17 குறைந்தது. 3 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்ததுடன் 5 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் அணிக்கு சென்றதால் SPV CVS தரப்பு பலம் குறைந்தது. 3 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். பேரவை விதிகள் படி கடிதங்கள் முறையாக உள்ளதால் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கமளித்துள்ளார். இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். வாக்கு எண்ணிக்கை முடிந்து 21வது நாளில் கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகங்கள் இருந்தால் போது விதிகள் உட்பட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தது குறித்து விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் இதுவரை இல்லாத குதிரை பேர அரசியல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு நடந்திருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சுயநலத்திற்காக அல்ல, சுயமரியாதைக்காக ராஜினாமா செய்ததாக தாவேகாவில் இணைந்த மரகதம் குமரவேல் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நிலைப்பாட்டை தாங்கள் ஏற்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுதான். நாங்கள் சுயநலத்துக்காக இருக்கிறது, சுயமரியாதைக்காகவும் எங்களுடைய தொகுதி மக்களுடைய நலனுக்காக தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எந்த விதத்திலும் குதிரை பேரமோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 100% மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் மக்கள் எங்களை வெற்றி பெற வைப்பார்கள். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த இடத்துல குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. இங்கே எங்கள் முதல்வர் மீது 100% மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர்கள் கட்சி மீதும் அவர்கள் கட்சியில் இருக்க தலைமை மீதும் நம்பிக்கை அவங்களே ரிசைன் பண்றாங்க. ரிசைன் பண்ண பிறகு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுக்கிற பிறகு அதை தடுப்பதற்கான எந்த இதுவும் நாங்கள் செய்ய முடியாது. குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று சுய தம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக தலைமை மீது நம்பிக்கை இல்லாததால் எம்எல்ஏக்கள் தாவேகா கட்சியில் இணைந்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். OPS வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தது மட்டும் குதிரை பேரம் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரம். திரு OPS அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா? தாவேகாவில் இணைந்த பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமாருக்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் போராட்டம். புகைப்படத்தை அவமதித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
அதிமுக விவகாரத்தில் உரிய நேரத்தில் அனைவரையும் அழைத்து பேட்டி அளிப்போம் என CV சண்முகம் தெரிவித்துள்ளார். 25, 35 எவ்வளவு நேரமாகும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக கொறடா விவகாரம் தொடர்பாக CVS ஆதரவு MLAக்களின் கோரிக்கைகள் ஆய்வில் உள்ளதாக சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். உரிய நேரத்தில் முடிவெடுத்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பேரவைத் தலைவர் என்ற முறையில் அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்குவது என்னுடைய வேலை அல்ல. அவர்கள் விரும்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கிற போது முறையாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்ப்பதுதான் என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் முறையாக செய்திருக்கிறேன். 2 கடிதங்களும் நாங்கள் தான் கொறடா என்றும் நாங்கள் தான் இப்படி என்று சொல்கிற போது ஆய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். விதிகளின்படி நான் நடப்பேன். இதுக்கென்று கால கெடு எதுவும் கிடையாது. இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று யாரும் என்னை நிர்பந்திக்கவும் முடியாது. நான் சட்டத்திற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்து முடிவெடுக்கும். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு மற்றும் அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறு குறு விவசாயிகள் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கூட்டுறவு வங்கிகளின் மூலம் பெற்ற 50,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 14,22,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் தாவேக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் 80% விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என அவர் கூறியுள்ளார். திருப்பூரில் இன்று முதல் டாஸ்மாக் கடைகள் காலவரையற்ற அடைப்பு போராட்டம். காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறுவதை நிறுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதாக ஊழியர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தையே உலுக்கிய விளாத்திக்குளம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த 2 மாதங்களில் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக உயிரிழந்த மாணவியின் தந்தை உருக்கமாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கொடூரம் யாருக்கும் நிகழக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இப்ப சொன்ன மாதிரி தான் சொல்றேன். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆபத்து வர்ற எந்த மனிதனுக்கும் இந்த கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு யாருக்கும் இந்த மாதிரி அதிகமான தொந்தரவுகளோ இந்த மாதிரி கொலை முயற்சியோ செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு தூக்கி அங்கிட்டு போறது வைக்கிறது இந்த மாதிரி தான் இந்த தீர்ப்பு தான் கரெக்டான தீர்ப்பு. விளாத்திக்குளம் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட இரட்டை தூக்கு தண்டனைக்கு முதல்வர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து அவசர ஆலோசனை மேற்கொண்ட CM விஜய் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து போலீசார் ஆலோசித்து வரும் நிலையில் குற்றப்பத்திரிகைக்கான ஆவணங்களை தயார் செய்யும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 15 நாட்களில் நடந்த குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இது தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என அவர் கூறியுள்ளார். சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த சிறப்பு அதிரடிப்படை உருவாகியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு ADGP-யாக TS அன்பு IPS நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை காவல் ஆணையராக இருந்த அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை ADGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காவல் நிர்வாக ADGP-யாக மகேஸ்வர் தயாள் IPS நியமிக்கப்பட்டுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகா தீவிரம் காட்டி வரும் நிலையில் டெல்லியில் இன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறுகிறது.
தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் காவிரி குறுக்கே உள்ள ஹரங்கி அணை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அணை தொடர்பான தமிழக அரசின் சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஆணையிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அரசின் செயல் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழ்நாடு அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் 8 இடங்களில் வெயில் நேற்று சதமடித்த நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 108.14 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. திருத்தணியில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும், சென்னை மீனம்பாக்கத்தில் 106.34 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும் வெயில் சுட்டெரித்தது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா என்பது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். வெப்ப அலை இருக்குமா என வானிலை ஆய்வு மையத்திடம் கேட்டுள்ளதாகவும் முதல்வருடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்ப இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை IMDல நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பா அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுமா என்ற IMDல இருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்ரீத் பண்டிகை வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொடேகியை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சந்தித்து பேசினார். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். நீண்ட கால மற்றும் குறுகிய கால மூலதன ஆதாய வரி விதிப்பு குறித்து முதலீட்டாளர்களின் கருத்துக்களை கேட்க மத்திய அரசு தயார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதற்கட்ட பத்ம விருதுகள் வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு பத்ம பூஷனும் 11 பேருக்கு பத்ம ஸ்ரீயும் வழங்கப்பட்டன. இரைப்பை குடலியல் பிரிவில் ஆற்றிய மிக சிறந்த சேவைக்காக மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. மருத்துவ சேவை மற்றும் பொது வாழ்விற்காக தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் HV ஹண்டேவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசுவாமி பழனிசாமி, சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. डॉक्टर HV हांडे, चिकित्सा. பத்ம விருதாளர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு சாதனையாளரின் வாழ்க்கை பயணமும் நாட்டு மக்களுக்கு ஊக்கமளிக்கும் என எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி பதிவிட்டுள்ளார். காஷ்மீரின் குல்மார்க் சுற்றுலா தலத்தில் ரோப் காரில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்தரத்தில் தொங்கிய பயணிகள்
65 பெட்டிகளில் தவித்த 300க்கும் மேற்பட்டோர் சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டனர். आराम से जाओ, आराम से ऊपर देखो, नीचे नहीं देखना है. हमारी तरफ போபாலில் புனே அழகி திவிஷா சர்மா சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. வரதட்சணை கொடுமை மற்றும் கொலை பிரிவுகளின் கீழ் திவிஷாவின் கணவர் சமத் சிங் மாமியார் மீது எஃப்ஐஆர் பதிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. திவிஷா சர்மா மரண வழக்கில் அவரது கணவர் சம்ரித் சிங்கிடம் சிறப்பு புலனாய்வு குழு சுமார் 3 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தியது. விசாரணையை தொடர்ந்து கிரைம் சீன் பதிவு செய்யப்பட்டு சமத் சிங்கின் லேப்டாப், மொபைல் போன் மற்றும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஈரான் உடனான ஒப்பந்தம் நடந்தால் அது சிறந்ததாக இருக்கும், இல்லையெனில் எந்த ஒப்பந்தமும் இருக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ராணுவ நடவடிக்கையில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அவர், ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுப்பதில் எந்த சமரசமும் இல்லை என கூறியுள்ளார்.